மகாரத்னா நிறுவனங்கள் சொல்றோம். சரி சார், இந்த மகாரத்னா நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள்கிட்ட வந்துட்டா, அந்த நிறுவனங்களுக்கு என்ன ஒரு அதிகாரத்தை இந்திய அரசாங்கம் குடுக்குது அப்படின்னு சொன்னா, யாருடைய ஒப்புதலும் இல்லாமல், குறிப்பா இந்தியாவினுடைய பிரதமரா இருக்கக்கூடியவரோ, இல்ல இந்தியாவினுடைய ஜனாதிபதியாவோ, இல்ல யாருடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய யாருடைய அனுமதியும் இல்லாமல் இந்த நிறுவனங்களாகவே இன்னொரு நாட்டுல போயிட்டு 1000 முதல் 1500 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் இவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். ஒரு தொழில தொடங்க முடியும். அப்படி வந்து ஒரு அதிகாரம் இந்த நிறுவனங்களுக்கு உண்டு. அதுதான் வந்து மகாரத்னா நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த மகாரத்னா நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நிறுவனங்கள் இருக்கு. நம்ம அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். குறிப்பா பாருங்க, இன்னொரு விஷயம் பாருங்க. இந்த மகாரத்னா நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இதுல எல்லாமே வந்து கேஸ் கம்பெனிங்க, ஆயில் கம்பெனிங்க, அப்புறம் இந்த பவர் கார்ப்பரேஷன், தெர்மல் பவர் கார்ப்பரேஷன், இந்த மாதிரியான நிறுவனங்கள் தான் இருக்கு. பெட்ரோலியம் கம்பெனிகள் தான் இருக்கு. என்ன காரணம்னா, அதுதான் வந்து இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய